வணக்கம். நம்ம ஸ்கூல்ல கணக்கு, சயின்ஸ், வரலாறுன்னு எத்தனையோ விஷயங்கள் கத்துக் கொடுக்கறாங்க இல்லையா? ஆனா நம்ம வாழ்க்கைக்கு உண்மையிலேயே தேவையான சில முக்கியமான பாடங்கள அங்க கத்துக் கொடுக்கறதே இல்ல. அப்படியான பாடங்கள பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். என்ன ஒரு பவர்ஃபுல்லான வரி பாருங்க. படிப்புங்கிறது வெறும் ஒரு வேலைய வாங்குறதுக்கு மட்டும் இல்ல. அது உங்களுக்கு சுதந்திரத்த குடுக்கணும். ஏன்னா பணம் உங்களுக்கு சாய்ஸஸ் குடுக்கும். அந்த சாய்ஸஸ் தான் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கான கரிக்குலம்னு எதை சொல்லலாம்? என்னவெல்லாம் கத்துக்கணும்? வாங்க, இந்த கேள்விக்கான பதில நம்ம ஒரு 3 முக்கியமான தூண்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். முதல் தூண் அதுதான் உங்களுடைய உள் உலகத்தை நீங்க எப்படி ஆள்றீங்கங்கிறது. பாருங்க, எல்லாமே கண்ணாடியில தெரியற அந்த நபர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. வாழ்க்கையில எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் தொடங்குது. உங்கள நீங்களே சரியா புரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா போதும், மத்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதன் இடத்துல சரியா வந்து உட்கார்ந்துரும். இதுல முதல் பாடம் என்னன்னா, உங்க வார்த்தை. ஆமா, நீங்க குடுக்கற வாக்க எப்பவுமே காப்பாத்தணும். ஏன்னா நம்பிக்கைங்கிறது ஒரு தடவை உடைஞ்சு போச்சுன்னா, அது திரும்ப கட்டுறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். உங்க வார்த்தை தான் உங்க அடையாளம். அத மறக்காதீங்க. டேலண்ட் மட்டும் இருந்தா ஜெயிக்க முடியாது. ஆனா டிசிப்ளின் இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். பாருங்க, திறமையான தோல்வியாளர்கள் ஜஸ்ட் அவங்களோட இயல்பான திறமைய நம்பி இருப்பாங்க. ஆனா அடிக்கடி தோத்துருவாங்க. ஆனா ஒழுக்கமான வெற்றியாளர்கள் இருக்காங்களே, அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி லாங் டேர்ம்ல ஜெயிப்பாங்க. இந்த உலகத்துல டேலண்ட் இருந்து தோத்து போனவங்க தான் அதிகம். ஆனா டிசிப்ளினோட முயற்சி பண்றவங்க தான் கடைசியில வின்னர்ஸ் ஆகுறாங்க. நாம தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மன்னிப்பு கேட்கறது நம்மளோட வீக்னஸ்னு. ஆனா உண்மையில அதுதான் நம்மளோட மிகப்பெரிய பலம். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் தப்பு பண்ணிட்டோன்னு தைரியமா ஒத்துக்க முடியும். ஈகோவை விட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் உண்மையான ஸ்ட்ரென்த். தோல்வி அத பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா தோல்விங்கிறது ஒரு முடிவு கிடையாது. அது வெறும் ஒரு டேட்டா. ஆமா, ஒரு தகவல். ஒவ்வொரு தடவை நீங்க ஃபெயில் ஆகும்போதும் வெற்றி உங்களுக்கு கத்துக் கொடுக்காத ஒரு பாடத்தை அது கத்துக் கொடுக்குது. சோ தோல்வியிலிருந்து கத்துக்கிட்டு வேகமா அடுத்த ஸ்டெப்புக்கு போய்கிட்டே இருக்கணும். சரி, இந்த முதல் தூணோட ஒரு சின்ன செக்லிஸ்ட் பாத்திரலாம். முதல்ல, உங்க ஹெல்த் தான் உங்க முதல் சொத்து. அப்புறம் குற்ற உணர்ச்சி இல்லாம முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோங்க. உங்க தனிமையில சந்தோஷமா இருக்க பழகுங்க. நன்றி உணர்வோடு இருந்தா வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, நீங்க டெய்லி பண்ற சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உங்க ஃபியூச்சரையே உருவாக்க போகுது. ஓகே, இப்ப நம்ம 2வது தூணுக்கு போலாம். அதாவது உங்க உள்ளுலகத்தை சரி செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, வெளி உலகத்தோட, அதாவது மத்தவங்களோட நம்ம உறவுகளை எப்படி சரியா வச்சுக்கிறதுங்கிறது தான். உங்க டீச்சர்ஸை விட நீங்க பழகுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் உங்க ஃபியூச்சரை முடிவு பண்ணும். இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? நீங்க யாரோட நேரம் செலவிடுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஒண்ணு உங்களை மேல தூக்கி விடுவாங்க, இல்லைன்னா அப்படியே கீழே இழுத்துட்டு போயிடுவாங்க. சோ சரியான ஆளுங்களை உங்க சர்க்கிள்ல வச்சுக்கிறது நீங்க எடுக்கிற மிக முக்கியமான முடிவுகள்ல ஒண்ணு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது. குழப்பத்தை உருவாக்குற ஒருத்தரை இல்ல, அமைதியை சேர்க்கிற ஒருத்தரை துணையா தேர்ந்தெடுங்க. ஏன்னா லைஃப் பார்ட்னருங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது உங்க சந்தோஷத்தை, அமைதியை தீர்மானிக்க போற ஒரு பெரிய முடிவு. சொல்லப்போனா, ஒரு பிசினஸ்ல தோத்து போறதை விட தப்பான ஒரு கல்யாணம் நிறைய பேர் வாழ்க்கைய நாசமாக்கியிருக்கு. உறவு முறைகள்ல சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. எப்பவுமே வார்த்தைகளை மட்டும் பார்க்காதீங்க, செயல்களை பாருங்க. உங்கள மதிக்காதவங்க பின்னால போகாதீங்க. அவமரியாதைய ஒருபோதும் பொறுத்துக்காதீங்க. உங்க வாழ்க்கைய பத்தி எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லாதீங்க. பிரைவசி தான் உங்க அமைதிய காப்பாத்தும். அப்புறம் ரொம்ப முக்கியமா, ஒருத்தரோட கஷ்டத்தை பார்த்து எப்பவுமே கிண்டல் பண்ணாதீங்க. சரி, இப்ப நாம கடைசி தூணுக்கு வந்தாச்சு. தூண் நம்பர் 3. நம்ம வளங்களை எப்படி ஆள்றது. அதாவது நம்மளோட பணம், நேரம், அப்புறம் நற்பெயர், இதையெல்லாம் எப்படி சரியா நிர்வகிக்கிறதுங்கிறத பத்தி பார்க்கலாம். பணம் இதை 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு, மத்தவங்களுக்கு காட்டிக்கிற ஒரு காட்சி பொருளா, ஒரு ட்ராஃபி மாதிரி. அப்படி நீங்க பணத்தை துரத்துனா நீங்க உங்க பொருட்களுக்கே அடிமையாயிடுவீங்க. இன்னொரு விதம், அதை சுதந்திரத்துக்கான ஒரு கருவியா பார்க்கறது. அப்படி பயன்படுத்தினா அது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் சாய்ஸஸும் இருக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். நீங்க எப்ப வேணும்னாலும் இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கலாம். ஆனா போன நேரத்தை ஒரு செகண்ட் கூட உங்களால திரும்ப வாங்க முடியாது. நம்ம கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப விலைமதிப்பில்லாத விஷயம் நம்ம நேரம்தான். பணத்தை இழந்தா கூட சம்பாதிச்சிடலாம், ஆனா போன நேரம் போனதுதான். சோ உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுங்க. உங்க நற்பெயர், அதாவது உங்க ரெப்யூட்டேஷன், அது ரொம்ப மெதுவாதான் கட்டமைக்கப்படும். ஆனா ஒரே நிமிஷத்துல அத அழிஞ்சிடும். பல வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின ஒரு பேரை ஒரே ஒரு சின்ன தப்புல இழக்க நேரிடும். அதனால அத ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. வள மேலாண்மையில சில அடிப்படை விஷயங்கள் இருக்கு. வெறும் பாடங்களை மட்டும் படிக்காம வாழ்க்கைக்கு தேவையான பிராக்டிகல் ஸ்கில்ஸை கத்துக்கோங்க.
உங்ககிட்ட இல்லாத பணத்தை செலவு பண்ணாதீங்க. அப்புறம் கடனுங்கிற வலையில சிக்கிடாதீங்க. அது ஒரு பெரிய பொறி. சரி, நாம இப்ப 3 தோண்களையும் பார்த்துட்டோம். இதையெல்லாம் வச்சு பணக்காரங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன, ஒரு வளமான வாழ்க்கைக்கான அந்த சிம்பிளான ஃபார்முலா என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு 4 விஷயங்கள் தாங்க தேவை. நம்பர் 1 ஆரோக்கியம், 2 மன அமைதி, 3 உண்மையான அன்பு, 4 வாழறதுக்கு ஒரு நோக்கம். இந்த 4ம் உங்ககிட்ட இருந்தா நம்புங்க, நீங்க தான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரர். இதுதான் உண்மையான செல்வம். நம்ம பார்த்த இந்த எல்லா பாடங்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லானவ. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல எந்த பாடத்தை நீங்க இன்னிக்கே உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கான பயணம் இன்னிக்கே தொடங்கட்டும்.